ரெண்டாக வெட்டிக்கலாம். அதுவும் பாதி தான் வெட்டணும். அதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்ச வரமிளகா, பூண்டு, ஃப்ரை பண்ண வெங்காயம், கருவேப்பிலை இது மூணுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்டஃப் பண்ணி இருக்குது. இதுக்கு நடுவில் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த துவர்ப்புக்கும் எல்லாத்துக்கும் நல்லா சுவையாக இருக்கும். கொஞ்சோண்டு லெமன் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் புதினாவை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி. அப்புறம் அப்படியே சுவைப்போம். சுவை எப்படி இருக்கு? பிரமாதம்.